தமிழகத்தில் லோக்சபா மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 819 மனுக்களை ஏடிஆர் என்ற ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான குழு ஆய்வு செய்தது. அவர்களுடைய குற்றப்பின்னணி, சொத்து மதிப்பு சார்ந்த முடிவுகள் குறித்து அந்த குழு ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் 101 வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. அதிகபட்சமாக திமுக வேட்பாளர்களில் 11 பேர் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியில் 8 பேர், மக்கள் நீதி மய்யத்தில் 5 பேர், அதிமுக, பாமக, தேமுதிக கட்சிகளில் தலா 3 பேர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு வேட்பாளர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கனிமொழி, ராசா, ஜெகத்ரட்சகன், தயாநிதி மாறன், கௌதம சிகாமணி, பாரிவேந்தர், கதிரானந்த் என முக்கிய நபர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. அதிமுகவில் தம்பிதுரை, அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும், பாமகவில் அன்புமணி, ஏ.கே. மூர்த்தியும் கிரிமினல் வேட்பாளர்கள் பட்டியலில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் வேட்பாளர்களில் கார்த்தி சிதம்பரம், தேனி இளங்கோவன் உள்ளிட்டோர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. கிரிமினல் வழக்குகளைப் போன்று கோடீஸ்வர வேட்பாளர்கள் வரிசையிலும் திமுகவே முதலிடம் பிடித்துள்ளது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.